வணக்கம். நீண்ட நாட்களாக திரைப்படங்களைப் பற்றியும், திரைப்பட பாடல்களைப் பற்றியும் சிந்தனை செய்யலாம் என்று நினைத்திருந்தோம். அதற்குரிய காலம் வந்தால்தான் அதை செய்ய முடியும். இன்றைய தினம் ஒரு திரைப்பட பாடலை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஏவிஎம் அவர்கள் பாவ மன்னிப்பு என்ற படத்தை எடுக்கும்போது அதிலே கதாநாயகன் காதலியை நினைத்து பாடுவதாக ஒரு பாடல். வழக்கமாக ஏவிஎம் நிறுவனங்களிலே ஏஎம் ராஜா அவர்கள் பிரதான பாடகராக இருந்தார். அப்போது அவருக்கு உடல்நலம் சரியில்லாதனாலே விஸ்வநாதன் ராமமூர்த்தி புதியதாக சீனிவாஸ் என்ற ஒரு பாடுகிறார், அவரை வைத்து பாட வைக்கலாம் என்று அவர்கள் சொல்ல அவரை வைத்து ஒரு பாடலை பாடினார்கள். அதுதான் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பாவமன்னிப்பு படத்தில் ஜெமினி கணேசன் பாடுவதாக பிபி சீனிவாஸ் பின்னணி குரலிலே பாடியிருக்கிறார். இந்த பாடலை பாடிய பிறகுதான் பிபி சீனிவாஸ் மற்றவர்களுக்கு இவர் ஒரு பின்னணி பாடகர் என்ற ஒரு பிரகாசமான எதிர்காலம் அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஜெமினி கணேசன் பாடலில் பெரும்பாலான பாடல்கள் பிபி சீனிவாஸ் அவர்கள் தான் பாடியிருக்கிறார். அதனால் இன்றைய சிந்தனையாக இந்த பாவமன்னிப்பு படத்திலே காலங்களில் அவள் வசந்தம் என்ற ஒரு அற்புதமான கண்ணதாசன் பாடலை சிந்தித்திருக்கிறோம். இதை கேட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.